இல்ல சார், இப்போ அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ஆன்டகனிஸ்ட் தான். அப்போ கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அவர் செய்ய மாட்டார். பட் ஆனா அந்த ஆன்டகனிஸ்ட் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா, சொசைட்டில சில விஷயங்கள் வந்து அவருக்கு பாதிக்கப்பட்டது. அப்போ அவருக்கு என்ன தெரியும், அவர் வந்து அவரோட அவரோட எஜுகேஷன் என்ன நம்ம இதில் காட்டியிருக்கோம் இல்லையா. அப்ப அந்த எஜுகேஷன் வந்துட்டு அவர் ஒரு சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக தவறான விஷயத்துக்கு பயன்படுத்திட்டாரு. ஆனா அவரோட இன்டென்ஷன் என்னங்கிறது அவர் கிளைமேக்ஸ்ல சொல்லியிருப்பாரு. இவ்வளவு நாள் எங்களை வந்துட்டு யாரும் அக்செப்ட் பண்ணல இந்த சென்ஸ் யூனிக்கா பாக்குறாங்க. பிகாஸ் அவரோட பாயிண்ட் அது எனக்கு இதுல சொல்ல முடியாது, நீங்க பாத்துட்டீங்க. அதனால நான் அதை சரி செய்யறதுக்கான ஒரு ரெவல்யூஷன் அவர் சொல்றாரு அந்த வேர்டு. அந்த விஷயத்துல அதனாலதான் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ லாஸ்ட்ல நீங்க பாத்திருப்பீங்க, எனக்கு ஹீரோட கேரக்டரை நான் எப்படி காட்டணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, என்ன யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிறது. ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது. அதையும் நான் வந்துட்டு அங்க ஜஸ்டிஃபை பண்றேன். சொசைட்டில எல்லாரையும் நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஹீரோவே ஃபைனல் என்ன செஞ்சாருன்னு கேட்டாச்சுன்னா யாருமே எதிர்பார்க்கல. அப்போ உங்களையும் ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சாரு. ஸோ எல்லாமே ஒரு பாயிண்ட், ஒரு ஒரு எங்கேயாவது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்ல தான் ஒருத்தங்க வந்துட்டு தவறா செய்யறதுக்கான ஒரு யோசனை உருவாகும். அந்த யோசனை ஒன்ஸ் உருவாயாச்சுன்னா அது சரியா தவறாங்கிறது மனிதனுக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி அந்த நேரம் இருக்காது. அந்த பெயின் தான் வந்துட்டு அவனை வந்து ஓவர் கம் பண்ணுது. ஸோ அதனால அவ செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு செய்யும்போது நம்ம அவளை ஆன்டகனிஸ்டா நம்ம கன்சிடர் அப்படி